இப்போ கலையரசன் சொல்லி அகோரின்னு சொல்லி நான் செய்வன வைப்பேன், அதை எடுப்பேன் இதை எடுப்பேன், நான் வந்து மாந்திரிகம் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்து அது என்னங்க ஐயா? இந்த கலையரசன் இந்த யூடியூப்பில் டான்ஸ் ஆடுறது ஒரு அகோரின்னு சொல்லி சடையை பூரா போய் பியூட்டி பவுடரில் போய் ஒட்டி வச்சுட்டாலே தானே அந்த பையில பற்றி தானே கேட்கிய? ஆமாங்க ஐயா. அவன் முதல்ல அகோரியே கிடையாது. அவன் ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். யூடியூப்பில் எல்லாரும் ஒரு கண்டென்ட் பண்ணுதாங்க, அதே மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். செய்வனை அகோரி வைக்கவும் மாட்டான். ஒரு மனிதன் இறந்தாமனா அவனை எல்லாரும் குணமாக பார்ப்பான், ஆனால் அகோரி அவனை ஆன்மாவை பார்ப்பான். அப்போ எப்போ அவன் வாயிலேருந்து அதை புணம்னு வந்துச்சு அவன் அகோரியே கிடையாது. நான் புணத்தை திம்பங்க என் கூட வர சொல்லுங்க, என் கூட வர சொல்லி என் கண்ணு முன்னால் அவனை புணத்தை திங்க சொல்லுங்க. செய்வனை வைப்பங்க. டேய் கலையரசா, உனக்கு என்ன வேணும்? ஏதோ ஒரு யூடியூப்காரன் வாண்ட வந்தான், தமனாவை எனக்கு சேர்த்து வைப்பியான்னு கேட்ட. அவளுடைய காலடி முடியை கொண்டு வா, துணியை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு. உனக்கு நான் என்ன தரணும்? என் முடி வேணுமா, என் துணி வேணுமா, என் காலடி மண் வேணுமா, நான் என்ன வேணும்? எனக்கு உன்னால் செய்வனை வைக்க முடியுமாடா? நீ யூடியூப்பில் பேசி நீ கண்டென்ட் ஆகி நீ யூடியூப்பில் உட்காந்துட்டு இப்போ நான் குடும்பத்தோடு இருக்கேங்க. டேய், ஒரு அகோரி முதல்ல ஒரு இறந்த உடலை ஆன்மாவை பார்ப்பான தர அதை புணமாக பார்க்க மாட்டான். நீ எப்போ போனோம்னு சொல்லி நீ அகோரியே கிடையாது. நான் செய்வனை வைப்பேங்க. நீ என்னடா வைப்ப? நீ செய்வனை உன்னால் என்னடா செய்வனை வைக்க முடியும்? எனக்கு செய்வனை வைக்கியா? ஓப்பன் சேலஞ்சு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கியடா முட்டா பையில. நான் உனக்கு ஓப்பன் சேலஞ்சு கொடுத்தேன்டா. உனக்கு என்னடா வேணும் என்கிட்ட? என்ன உன்னால் கட்ட முடியுமா? நான் சொல்லுதேன், என் ஃபோன் நம்பர் சொல்லுதேன், 8056906954. என் நம்பருக்கு கால் பண்ணா, இல்லை ஓன் நம்பரை கொடுறா, நான் பேசுறேன்டா. நீ எங்கே இருக்க? நான் உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அங்கேயே என் காலடி மண்ணை தரேன், என் முடியை தரேன், என் துணியை தரேன், உனக்கு என்ன வேணுமோ தரேன். என்னால் உன்னை கட்ட முடியுமா? நீ அகோரியாடா? அகோரி பேரை கெடுத்துக்க நாய்டா நீ, நாய் பேல உட்காந்து அகோரி என்னடா அகோரி சொல்லிருக்க? நீ காட்சியில் போய் எவ்வளோ நாளா இருந்த? காட்சியில் இப்போ பிணம் மேந்து வருதா? மேந்து வருத பிணத்தை நீ தின்னியா? காட்சியில் உட்காந்து நீ வச்சுக்கே சிமிட்டா வேன் இருக்கு, குத்தி தின்றுவியா? கேட்டா அந்த புணத்தை முக்கி பாரு, மோந்து பாரு, நாத்த அடிக்குங்க. ஒருத்தனை கூப்பிட்டு இந்த பாருங்க இந்த புணத்தை தின்ன பாருங்க, இதில் கொஞ்சம் கறி இருக்குங்க. யூடியூப்புக்காரன்ட்ட விளம்பரம் தேடாத மூதேவி. டேய், காளியை நீ எப்படிரா பார்த்த? நீ ஒரு வீடியோ விட்ட, நான் காளியை நிர்வாணமாக பார்த்தேன். காளி அழகா இருந்தா, சூப்பராக இருந்தா, பிகராக இருந்தாங்க. உங்கள் ஆத்தால நீ சொல்லுவியா? காளியை நீ அம்மாங்க. பார்த்தது எவன் சொல்லுதானோ அவன் பெத்த பிள்ளை, அவனுக்கு பிறந்தவனாடா நீ. காளியை வச்சு கும்பிடுக்க நீ என்னடா? நீ சொல்லுத அகோரியில் எத்தனை வகைடா இருக்கு? 5 வகை இருக்கு. 5 வகைடா இருக்கு. டேய், உன் வாயும் உன் சூத்தையும் பொத்திக்கிட்டு நீ உன் பாட்டுக்கு எரி. நீ ஏதோ விளம்பரத்துக்கோ கண்டென்ட்டுக்கோ எதுக்கோ ஒன்றும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க, சரியா? அதை மட்டும் போட்டுக்கிட்டு உன் பாட்டுக்கு உன் சோழியை போட்டுரு. நீங்க அகோரி பேரையோ சாமி பேரையோ கடவுள் பேரையோ கெடுத்துக்கிட்டு எனக்கு தேடாத. உனக்கு இப்போ பிள்ளை பிறந்திருக்குல்ல, அந்த பிள்ளைய பார்த்துட்டு உன் பொண்டாட்டி கூட நான் யூடியூப் சேனலில் டான்ஸ் ஆடு. அந்த வேலையை மட்டும் பாரு. ஏடா, உன் கூட யூடியூப்புக்காரன் இருந்தவன் போறா உன்னை இப்போ உட்காந்து உன்னை கேவலப்படுத்திட்டு இருக்கான். உன்னை கேவலப்படுத்துறடா. நீ அகோரின்னு சொல்லணும், அகோரியை பூரா கேவலப்படுத்திட்டு இருக்கான். நீ என் கையில மட்டும் கிடைச்சேன்னு வச்சுக்கோ கலையரசா, உன்னைய சுட்டு தின்னு போடுவோம் பார்த்துக்கோ. உன்ட என்ன காக்குள்ள எலும்பு இருக்கு, இவ்வளவுதாண்டா இருக்கு. நீ உட்காந்து ஆசனா போட்டாப்புல நான் அதை வச்சிருவேன் இதை வச்சிருவேன். நீ நாக்கில் சூட எடுத்த, கையில சூட எடுத்த, இதெல்லாம் என்னன்னு எங்களுக்கும் தெரியும், புரியுதா? இது பெரிய வித்தை கிடையாது. இந்த வித்தையை காமிச்சு நீ பெரிய ஆள் ஆகாத கலையரசா. நீ எப்ப காளியை பத்தி தப்பா பேசுனியோ இங்க பாரு, உனக்கு அழிவு காலம் ரெடி ஆயிட்டு, புரியுதா? நீ என்னடா நீ புணந்துன்னு உன்னால முடியும் செய்வன வைக்க முடியுமா? நீ பூரா நான் எம்எல்ஏவை கீழே இறக்கிடுவேன், இல்லாதவனை எம்எல்ஏ ஆக்கிடுவோங்க. திருவண்ணாமலை ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், அவனை கூட்டு வரேன். அவனை நீ எம்எல்ஏ ஆக்கிடுவியா? அடுத்த எலெக்ஷன்ல எம்பி ஆக்கிடுவியா? முட்டாப்பையில. டேய்,
இருக்கவன் பூரா ஏற்கனவே இந்துக்களை பூரா குறை சொல்லிட்டு இந்துக்களை பூரா கேவலப்படுத்திட்டாலேதான்டா. அதுக்கு நீ என்னடா நீ அதுக்கும் சேர்த்து நீ சப்போர்ட் பண்ணிட்டு கிடைக்க? டேய், உன்னால ஒரு மயிறு கூட பிடிக்குதா? ஏதோ ஒரு பணத்தை வச்சுட்டு யூடியூப்ல வருமானத்தை வச்சுட்டு ஒரு கோயிலை வச்சுட்டு எங்கள் ஆத்தா கோயிலை கட்டி வச்சுக்கிட்டு நீ அங்கே உட்காந்து என்னத்தையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. சொட்டெலும்பு உடைச்சிருவேன் சரியா? என் கையில் நீ கிடைச்சேன்னு வச்சுக்கோ, எனக்கு செய்வன வீடா. உனக்கு என்னடா வேணும் என்கிட்ட தரணும்? முடியுமா உன்னால? பொத்திக்கிட்டு உட்காரு. இனிமேல் உன் யூடியூப் வீடியோடா இந்த யூடியூப்ல சப்ஸ்கிரைப் இருக்கும். இந்த வருமானத்துக்கு நீ அகோரி பேரை சொல்லி பிழைக்கிறதுக்கு பேசாம வேற மாதிரி பிழைச்சிட்டு போ. புரியுதா? உன் பொண்டாட்டி இருக்கால, அவளை நல்ல ஆட விடு, நல்ல சப்ஸ்கிரைப் வருவான், அதை வச்சு பிழை. பொண்டாட்டி கூட நீ இருக்க எடா. முதல்ல அகோரி முதல்ல தூர போயிடுவான்டா. அவனுக்கு முதல்ல கஷ்டம் வராது, எதுவுமே வராது. இப்போ உன் பிள்ளை இருக்கு, 3 பிள்ளை. ஒரு பிள்ளை செத்து போச்சுன்னா நீ அழுவேலை பண்ணியா? உன் 3 பிள்ளையில ஒரு பிள்ளை செத்து போச்சுடா. இப்போ உனக்கு பிறந்த பிள்ளை உன் ஆம்பளை பிள்ளைய செத்து போச்சு, நீ அழுதுனா நீ அகோரியாடா? எத்தனை புணம் எரியுதுடா காட்சியில. அத்தனை புணத்தையும் பார்த்து அகோரி உட்காந்து அதுக்கு முக்தி கொடுக்கறதுக்கும் மறு பிறவை கொடுக்க உட்காந்துருக்கான். அந்த அகோரியை அசிங்கப்படுத்திய கேவலப்படுத்திய கேவலமான பேலை நீ பிறப்பே கேவலண்டா. கையில் கிடச்சினா கொன்னுருவேன். இங்கே பாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஓப்பன் சேலஞ்சு இப்போ உனக்கு கொடுத்தேன். எனக்கு உன்னால் செய்வன வைக்க முடியுமா? என் கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லு. அடுத்த வீடியோக்கு நான் உனக்கு பதில் சொல்லுதேன். எங்கள் ஆத்தா காளி உன்னை அழிச்சிருவாடா. நமசிவாயா ஜெய போலே மாக்கால்.